அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் நவம்பர் 28, 2024, கார்த்திகை 13ஆம் நாள், வியாழக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நேர்மறையான சிந்தனைகளால் உங்களுடைய மனதை எந்த அளவுக்கு நிரப்புகிறீர்களோ அந்த அளவு மிகவும் சிறந்த விஷயங்கள் உங்களை நோக்கி தானாகவே வந்தடையும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முகம் வளர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் 2 பேருமே இப்போ முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை இறைவனை பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பயிற்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் நினைத்து ஒவ்வொரு நாளும் இந்த செயலை செய்து தொடங்க வேண்டும். தொடர்ந்து 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நாம் இணைத்து வைத்தவர்களையும் மனதில் எண்ணி அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும் என்ற பிரபஞ்சத்திடம் வேண்டி இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய ஆழ் மனதில்
கேட்க வேண்டிய முக்கியமான முத்தான 3 கேள்விகளை நாம் கேட்டு இருக்க வேண்டும். அதற்கான பதில்களை வாங்கி இருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்கு இப்பொழுது 8 நடை நடந்து கொண்டிருக்கிறோம்? நாம் ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? மூன்றாவதாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகளை ஆழ்மனதில் கேட்டு அதற்கான விடையை பெற்றிருக்க வேண்டும். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இதில் 4ல் ஒரு பதில் நிச்சயமாக எல்லாரிடத்திலும் இருக்கும். தொடர்ந்து நம்ம ஏன் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? டைகர் குழுமத்தை பற்றி நீங்கள் அறிந்தவை என்ன அப்படிங்கிறது உங்களுடைய ஆழ்மனம் சொல்லி அதற்கான பதிலை தரும். நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இலக்கு என்ன என்பது நினைவில் வந்திருக்கும். இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் எத்தனை நாட்களில் இலக்கை அடையப் போகிறோம், எட்டிவிடும் தூரத்தில் தொட்டுவிடும் தூரத்தில் இலக்கு வந்துவிட்டது அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். இலக்கை நோக்கி நம்மளுடைய அடியை எடுத்து வைக்க ஆரம்பிப்போம். இலக்கை விட்டு நாம் வேறு எங்கேனும் திசை மாறி இருந்தால், மடை மாறி இருந்தால், நம்மளுடைய கவனச்சிதறல் ஏற்பட்டிருந்தால், இப்போ நம்ம ஒருநிலைப்பட்டு இல்லை நாம் இலக்கை நோக்கி பயணிக்கலாம்னு போன பாதையை விட்டு நம்ம மீண்டும் இலக்கை நோக்கி பயணிக்கலாம். இலக்கு 8 நடை பயிற்சியில் கூடுமான வரை எல்லாருடைய இலக்கும் 2 விதத்தில் தான் இருக்கும். என்னையை பொறுத்தவரை நான் அப்படித்தான் எல்லாரிடத்திலும் எதிர்பார்க்கிறேன். இலக்குகளை டைகர் குழுமத்தில் 8 நடையில் நடக்கும் பொழுது நீங்கள் இலக்கு வைக்க வேண்டும் என்றால் அது 2 இலக்கு தான். ஒன்று உங்களுடைய ஆரோக்கியம், இன்னொன்று உங்களுடைய பொருளாதாரம். இந்த 2 இலக்குகளை தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதன் பிறகு நீங்கள் விசுவலைசேஷனில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். உங்களுடைய கல்வி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்டது, இன்னும் உங்களுக்கு என்னவெல்லாம் ஆசை இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் விசுவலைசேஷனில் பண்ணலாம். ஆனால் 8 நடை பயிற்சியில் நீங்கள் இலக்கு அப்படின்னு இப்போ நான் கேட்கும்போது இந்த இலக்கை நோக்கி தான் பயணிக்கிறோம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2 தான் வைக்கணும். அது நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, 2 நம்மளுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. ஸோ நமது இலக்கானது நம்மளுடைய ஆரோக்கியமும் பொருளாதாரமும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய, அதை விட நம்ம விஷுவலைசேஷன் செய்வது போல் நாம் எண்ணியதெல்லாம், நாம் நடப்பதெல்லாம், நாம் கேட்பதெல்லாம் கிடைப்பது போல் நம்ம 8 நடை நடக்கும் பொழுது செயல்படுத்த வேண்டாம். 8 நடைக்கு பிறகு நம்ம அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் அதை செய்யும் பொழுது தான் நம்ம நம்மளுடைய அந்த மனப்பட காட்சியை நாம் அடைந்து விட்டதாகவே கருதி நன்றி கூறணும். ஆனால் 8 நடை பயிற்சி மேற்கொள்வது எதற்காக அப்படின்னா, நம்மளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம்மளுடைய பொருளாதார உயர்வுக்காகவும் அப்படிங்கிறத மட்டும்தான் மனதில் பதிவு செய்து நம்ம பயணிக்கணும். ஏன்னா சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது நாம் விஷுவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் அப்படிங்கிறது வேறு எங்குமே இல்லாமல் நாம் ஒருநிலைப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ 8 நடை பயிற்சியில் நாம் எதற்காக தொடங்குகிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காகவும் நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் பயணிக்கணும். ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி. இவங்க நம்மளுடைய சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப்புடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை துணை கலைத்து அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு நம்ம இப்போ ஒரு ஆடியோவை கேட்க போயிடும். இந்த ஆடியோ அப்படிங்கிறது ஒரு அதி அற்புதமான ஆடியோன்னு நான் தொடங்கும் பொழுதே சொன்னேன். ஏன் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட நாம் டைகர் கிளப்பில் என்ன செய்கிறோமோ அதை ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தரும் விதமாக நமக்கு ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய குரல் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாம் ஏன் டைகர் கிளப்பில் சில பல விஷயங்களாக கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுப்பது போல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விளக்கம் கொடுக்கட்டும். அதன் பிறகு அதற்கான விளக்கத்தை நானும் மீண்டும் கொடுக்க முயற்சிக்கிறேன். இப்பொழுது வாருங்கள், அம்மா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில் அந்த ஆடியோவை கேட்கலாம்.
நன்றிப்பா, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களிடத்துல இருந்து எந்த விதத்திலயும் நான் மாறுபட்ட பெண்மணி அல்ல. மேடம், உங்க யூடியூப் ஒரு தடவை நான் கேட்டப்போ நாங்களே அதை செஞ்சிட்டு இருக்கோம். பிறந்த நாள் மற்ற இதுக்கெல்லாம் ஒரு அனாதை இல்லங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு இருக்கோம். அதை நீங்க ஒரு அவங்க மனசு என்ன ஒரு வலிக்குதுங்கிற ஒரு விவரத்தை சொல்லி அதை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. இதனால அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டங்களே தவிர்க்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு ஒரு பாதிப்பாக இருக்குமே அப்படிங்கிறது என்னுடைய. நீங்க அதை மறுபடியும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உதவி பண்ண வேண்டாம் நான் ஒரு நாளும் சொல்லல. நான் உதவி பண்றேங்கிற நினைப்போட நீங்க பண்ணும்பொழுது ஒரு நாள் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் சார், கையை நீட்டி. ஒரு தடவை சென்னையில பெருவெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸில போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த டாக்ஸி டிரைவர் எங்ககிட்ட பேசிட்டே வர்றாரு. சென்ட்ரல்ல இருந்து நாவலூர் வரைக்கும் போகணும். அப்போ அவர் சொல்லிட்டே வர்றாரு, என்ன அப்படின்னா, மேடம் என்கிட்ட ஒரு 4-5 கார் இருந்தது. இந்த வெள்ளம் வந்ததுல ரோட்ல தானே நிறுத்தணும், எல்லாத்தையும் முழுகி போச்சு. ஒண்ணுதான் மிச்சம். மனைவி நிறை மாத கர்ப்பிணி. அபார்ட்மெண்ட்ல மேல போய் நிக்கிறோம் குறையில. ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து சாப்பாடு போடுறாங்க. நான் எல்லாருக்கும் சோறு கொடுக்கறேன் மேடம். கையை நீட்டி ஒரு பொட்டலம் சோறு என் கையில விழணும்னு நான் கையை நீட்டின போது குறுகி போயிட்டேன் அப்படியே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, இதே மாதிரி சென்னையில செல்லமே அப்படிங்கிற ஒரு கும்பலினுடைய பெரிய ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. யாருக்கு அப்படின்னா, இந்த வெள்ளம் வந்த போது ஓடி ஓடி உதவின குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க நம்ம வீட்டு குழந்தைங்க இல்ல. நம்ம வீட்டு குழந்தைங்க உதவி வாங்குற குழந்தைங்களா வளர்த்திருக்கோம். உதவி பண்ற குழந்தைய வளர்க்கவே இல்லை. நமக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்னமோ ஆகணும், மனிதர் மட்டும் ஆயிடக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப இதுவாக இருக்கணும். நம்ம குழந்தை சேக்கரா வளரணும், சங்கரா வளரணும், பிரதீபா வளரணும், மனுஷன் வளர்ந்துடக்கூடாது. இது நூதனமா நம்ம இது பண்றோம். அந்த குழந்தைங்க எல்லாமே பெரிய பெரிய அந்த வீராணம் ஏரி திட்டத்துக்காக போட்டிருக்கக்கூடிய பெரிய சிமெண்ட் பைப்பு தான் அதுகளுக்கு வீடு. அம்பலமும் அந்தரங்கமும் அதுக்குள்ளதான். அதுல இருக்கக்கூடிய குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை எல்லாம் பிடிச்சு கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கூட்டிட்டு வந்து அதுக்கு முதல் நாள் வேற ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க they were all sailing inside the t-shirt. அதுக்குள்ள அப்படி நீஞ்சற மாதிரி இருக்காங்க அந்த குழந்தைங்க. அவ்வளவு பெருசா இருக்கு. வளர குழந்தை தானே வாங்கி போட்டாங்களோ என்னமோ தெரியாது. டி-ஷர்ட் கால் வரைக்கும் அங்கி மாதிரி இருக்கு. அதோட ஒவ்வொன்றும் இந்த உயரம் தான் இருக்கும். மைக்க பிடிச்சா மைக்க விட அதுக்குள்ளேயா இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு பெரிய வீரர் விருதுக்கான இதெல்லாம் கூட பிரேவரி அவார்டுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் ஆச்சு. அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குழந்தைங்களுக்கு இந்த சேத்து தண்ணியில நீச்சல் அடிக்க தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நீச்சல் குளம்னு நம்ம ஒண்ணு கொண்டு போய் சம்மர் வெக்கேஷன்ல விடுவோம். குழந்தைங்க வாடா அப்படின்னா அவன் நடந்து வெளியில வந்துருவான். முழுகிற அபாயம் இல்லாத வரைக்கும் எவனும் நீச்சல் படிக்க போறது இல்ல. நம்ம குழந்தைக்கு நீச்சல் கிளாஸுக்கு விட்டுருப்போம். அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஏன்னா அது குளோரினேட்டட் வாட்டராக இருக்கும். இது நம்மளுடைய ஒரு கோலாகலம். அந்த குழந்தைங்க சேத்து தண்ணியிலையும் நீஞ்சுவாங்க, எல்லா தண்ணியிலும் நீஞ்சுவாங்க. இந்த தண்ணியில விழக்கூடிய பொட்டலம், சாப்பாடு பொட்டலத்தெல்லாம் தூக்கி 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 கொண்டு போய் இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அந்த குழந்தைங்களை பிடிச்சு கேட்டாரு, என்னடா நீ ஓடி ஓடி கொடுத்துட்டு இருக்க, உனக்கு பசிக்கலையா, நீ சாப்பிட வேண்டாமா? போது அந்த குழந்தை சொன்ன பதில், நான் பசி தாங்குவேன், அவனுங்க எல்லாம் பசி தாங்க மாட்டானுங்க, அதனால தான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு. நீங்க இதை உள்வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுடைய கேள்விக்கு பதிலாக நான் இதைத்தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஒரு அனாதை இல்லம் அப்படிங்கிற பேரே ரொம்ப வேதனையாக இருக்கு. யாருக்கும் வேண்டானா அனாதை, யாரும் வேண்டான்னு போனா அது துறவி. இப்படித்தானே நமக்கு வித்தியாசம். யாரும் வேண்டான்னு போயிட்டு அது புத்தரா போயிடுவாரு, யாருக்கும் வேண்டாம்னா அனாதையா போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு பெற்றவர்களும் இல்லை, பிறந்த நாளும் தெரியாது. உங்களுக்கு உதவணும்னு ஒரு எண்ணம் இருக்குமே, ஆனால் உணவாகவோ உடையாகவோ ஆண்டவன் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்கறேங்கிறது தெரியாம தெய்வம் எப்படி கண்ணுக்கு தெரியாம கொடுக்குது, அந்த மாதிரி கொடுக்கணும். யார் கொடுத்தாங்க, பொருள் கைக்கு வந்திருக்கும், ஆனா யாருன்னு தேடி பார்க்கும்போது ஆள் தெரியக்கூடாது, காற்று மாதிரி கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஆனா சுவாசிக்கணும். அந்த மாதிரி கொடுக்க முடியுமே ஆனால் ரொம்ப நல்லது. ஆனா நாம என்ன பண்றோம்ப்பா, பிள்ளைய கூட்டிட்டு போய் பிறந்த நாளைக்கு அனாதை இல்லத்துக்கு போறோம், பிறந்த நாளைக்கு அனாதை இல்லத்துக்கு போறோம் சொல்லி 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 அந்த குழந்தைய கூட்டிட்டு போய், உங்களுக்கு தெரியாது இந்த கர்வம் எப்படி இருக்கும் தெரியுமா? அடுத்த நாள் உங்க குழந்தை பள்ளிக்கூடத்துல போய் என்ன பகிர்ந்துக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்து அங்க போனோம். அதுவும் எப்படி, நம்ம குழந்தை அன்னதானம் கொடுக்கறவன் எப்பவுமே மேலதான் இருப்பான், வாங்குறவன் எப்பொழுதுமே கை கீழே தான் இருக்கும். பகிர்ந்துக்கிறோன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. எனக்கு வாய்த்த நல் ஊழ், ஐ ஜஸ்ட் ஷேர் மை குட் ஃபார்ச்சூன் வித் அதர்ஸ் அந்த குழந்தைக்கு ஒரு நாளும் தோணாது. குழந்தைக்கு என்னன்னா நான் கொடுக்கறவன்னு தப்பா புரிஞ்சுக்கும். யாரோ கொடுத்ததே இந்த கைக்கு அனுப்புறேன்னு அது புரியாது. அது புரியணும் அப்படின்னா காற்று மாதிரி கடவுள் மாதிரி கண்டிப்பா இடத்துல நீங்க இருக்காதீங்க, நீங்க கொடுங்க. இது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல சார். நம்ம என்ன பண்றோம், போய் போட்டோ எடுத்துக்கிட்டு கொடுக்கறதெல்லாம் போட்டோ எடுத்து ஒரு பொருள் யாருக்கும் தெரியாம இது வரைக்கும் கொடுத்துருப்போம். நம்ம தம்பட்டம் அடிச்சு ஊரை கூட்டி நான் கொடுக்கறேன் நான் கொடுக்கறேன் நான் கொடுக்கறேன்.
என்ன ஒரு நூதனமான ஒரு ஒரு கேவலத்தை நம்ம வளர்க்குறோம். கொடுக்குறியா, கொடுத்துட்டு போயிட்டே இரு. அதுன்னு சொல்லுவாங்க, கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கொடுக்கறதுல தர்மனுக்கும் கொடுக்கறதுல என்ன வித்தியாசம் அப்படின்னு கண்ணன் கிட்ட கேட்டபோது கண்ணன் சொன்னாராம், பொன்னா குமிச்சு வச்சு தர்மனை கொடு அப்படின்னா தர்மன் கையால் எடுத்து ஒவ்வொரு நாளா எல்லாருக்கும் கொடுத்தானா. கர்ணன் கிட்ட சொன்ன போது இங்க பார்ப்பா குமிஞ்சு இருக்கு, யார் வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்ட்டு போனாராம். ஏன்னா என் கை தட்டி எடுத்து கொடுத்ததுங்கிற பெருமை கூட என் கையில ஒட்டிடக்கூடாதுன்னு. அது ஈதல் குடிப்பிறப்புன்னு சொல்லுவோம். அது வரணும் மனதுக்குள்ள. அது வரணும்னா இந்த குழந்தைங்களுக்கு போய் இதை தயவு செஞ்சு சொல்ல உதவுங்க. கண்டிப்பா உதவணும். உதவக்கூடாதுன்னு அந்த என்னுடைய பேச்சுல ஒரு வார்த்தை வந்திருக்காது. ஆனா ஊரறிய உதவுறத ஒரு விஷயமா நினைச்சு வெளியில சொல்லக்கூடிய அந்த பண்புல இருந்து நம்ம வெளியில வரணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு தாய் தகப்பனும் இல்லை, இதுவும் இல்லை. அது நீங்க உதவுங்க. பொருளா கொடுங்க, புத்தகங்களா கொடுங்க. பிகம் அ டைம் டோனர். அது முடியுமான்னு பாருங்க. பொருள் கொடுக்கறது தான் எல்லாருக்கும் முடியுமே, நேரம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க. பிகம் அ டைம் டோனர். பிகம் அ டைம் டோனர். நேரம் கொடுங்க. அது கொடுக்க முடியாம தானே பொருளை கொடுத்து கொடுத்த கணக்கு காமிக்கிறோம் நாம. பிகம் அ டைம் டோனர். நல்லது. கூடவே நான் இன்னொன்னு சொல்லிருப்பேன், தயவு செஞ்சு கேக் வெட்டுறது, ஊதி அணைக்கிறது, இந்த வேலைக்குள்ள எல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் அதுதான் காரணம். ஏன்னா தாய்மாமனை கூட்டிட்டு வந்து காது குத்தி 10 பேருக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் பந்தி போட்டு சாப்பாடை போட்டு குழந்தைக்கு ஒரு பேரை வச்சு அந்த பேரை ஒரு கேக்ல வச்சு அதை வெட்டுற வேலை வேண்டாமே அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு சின்னது. வாழ்க்கை முழுவதுமாக அந்த குழந்தை வாழட்டும். நான் வீட்டுல செல்லமா நீங்கெல்லாம் சுருக்கி பேரை கூப்பிடுவீங்கல்ல, அப்படியெல்லாம் கூப்பிடுற ஆள் கூட கிடையாது. நானே என் பேரனோட பேரை ஃபுல்லா கூப்பிடுற ஆள். நம்மளாம் திட்டணும்னா தான் முழு பேரையும் சொல்லுவோம். இல்லன்னா சாதாரணமா ஒரு குட்டி பேரை சொல்லி கூப்பிடுறீங்க, முழு பேரையும் சொல்றீங்கன்னா உதைக்க போறீங்கன்னு அர்த்தம். குழந்தைய கொஞ்சம் பம்மி தான் வரும், என்னடா அது முழு பேரையும் சொல்லி கூப்பிடுறாங்களே அப்படின்னு. ஆனா பேரை வாயார முழுவதும் அந்த வீடு பூரா ரிங்கரிக்கிற மாதிரி சொல்லுங்க. அதுக்கு தானே இந்த பேர் வச்சிருக்கோம். செல்ல பேர்னு சுருக்கிறது அல்லவே, முழு பேர் சொல்லி அது எவ்வளவு பெரியது. தகப்பனுடையதாக இருக்கலாம், கொள்ளு தாத்தாவுடைய பேராக இருக்கலாம், குடும்ப வாரிசாக இருக்கக்கூடிய பேராக இருக்கலாம். கொண்டாடி வாராது போல் வந்த மாமணியாய் வந்தது சுதந்திரம் மட்டும் அல்ல, வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளும் தான். அப்படி வரும்பொழுது ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அப்படித்தானே தொடங்குறோம் நாம. தமசோமா ஜோதிர்கமய, இருட்டை விளக்கு ஒளியாக வந்து அப்படின்னு கேக்குறோம்ல. அப்போ இதையா ஏத்தி வச்சு ஊதி அணைச்சு அந்த பேரை வெட்டுறதுல என்ன கொண்டாட்டம். ஹாப்பி அப்படிங்கறது வெட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க நினைக்க மேம் பயங்கர சென்டிமெண்ட்ஸ் மேம். ஆமாம் என்ன தவறு. சோ வாட், அதே தான் நான் கேட்கிறேன். ஆமா ஹாப்பிங்கிற வார்த்தையை நான் வெட்ட மாட்டேன். முடிஞ்சா அப்படியே ஹாப்பியா எடுத்து வேணா யாருக்காவது கொடுங்க. ஹாப்பியை வெட்டி பர்த்டே வெட்டி கமான், மனதுக்கு ஒவ்வாத ஒரு விஷயமாக அது தோணும். அதுக்கு பதிலாக ஒரு விளக்க பத்த வச்சு கீழே ஒரு இதை வச்சு குழந்தை தலையில் 4 அரிசியை போட்டு போறவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, காலில் ஒரு குழந்தை விழுந்து ஐயோ விழாதே அப்படிங்கிறதுக்கு அந்த கலாச்சாரத்தை நம்ம மாற்றி பார்த்துட்டோம். மாத்தியும் பார்க்க முயற்சி பண்றோம். குழந்தைங்க காலில் விழறது அப்படிங்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். விழச் சொல்லி கட்டாயப்படுத்தல, விழறதுங்கிறது ஒரு அழகான கலாச்சாரம். வயசு அனுபவம் அத்தனையும் தாங்கி நீங்க நிற்கும் பொழுது நல்லா அமோகமா வாப்பா, ஆனந்தமா வாழு. அது என்னன்னு சொல்லுவோம் பாட்டிகள், என்னன்னு சொல்லுவாங்க, நல்ல புத்தி கொடுக்கணும் ஆண்டவா, நல்லா பிடிச்சு வேலை வைக்க வரணும்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல புத்தி கொடுக்கணும் ஆண்டவா. மத்த எல்லாம் கிடைக்கும், இந்த நல்ல புத்தி மட்டும் ஆண்டவன் கொடுத்தாதான் கிடைக்கும். அதனால நல்ல புத்தி கிடைக்கணும். நல்ல புத்தி அந்த ஆசீர்வதிச்சு வரக்கூடிய அந்த தலைமுறை செழிப்பா வளரும்பா. நன்றி சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் மதுரை மற்றும் சிவகங்கை டைகர் கிளப். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து அம்மா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில் நம்ம அந்த ஆடியோ கேட்டோம். அந்த ஆடியோவின் தொடக்கத்தில் ஒரு கேள்வியை ஒரு நபர் கேட்குறார். என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்வது போல் அப்போ பிறந்தநாள் அப்படிங்கிற அந்த கொண்டாட்டமே கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறார் கேள்வியை. அதாவது கேள்வியே நிச்சயமாக அவங்களுடைய விடையிலிருந்து உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, முதல்ல கேள்வியே அவங்க ஏற்கனவே அந்த கேள்விக்கு முந்தைய பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த பிறந்த நாள் அப்படின்னா நம்ம இந்த ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு, தாய் தந்தையரை இழந்த அந்த தெய்வ குழந்தைகள் அவங்களுடைய இல்லத்திற்கு நாம் நமது குழந்தைகளை அழைத்து செல்வது வழக்கம். இது இயற்கையாகவே இல்லது செயற்கையாக உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது மாதிரியும் தெரியல. நிறைய நபர்கள் தங்களுடைய பிறந்த நாளுக்கு, தங்களுடைய திருமண நாளுக்கு அந்த இல்லத்தை நாடி செல்வார்கள். அப்படி நாடி செல்லும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய அந்த குழந்தைகளின் இடத்திலிருந்து சிந்தித்து அந்த அம்மா அந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு இந்த விஷயத்தை புகட்டாதீங்கன்னு சொன்னாங்க.
என்ன அப்படின்னா, அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம செய்யக்கூடாதா அப்படின்னா, செய்யுங்க. ஆனால் செய்கிறத தெரியாமல் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன தெரியாமல் செய்கிறது அப்படின்னா, குழந்தைக்கு உண்மையிலேயே நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா குழந்தையுமே தன்னுடைய தாய் தந்தையர்களுடைய பெருமை பேசும், தன்னுடைய பெருமை பேசும். இது வந்து இயல்பில் அது நம்ம வளர்க்கும் விதத்தில் அது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த பள்ளியில் போய் அந்த சக தோழிகளிடமோ தோழர்களிடமோ அந்த குழந்தை பேசும் பொழுது, நாங்கள் நேற்று எங்கே போனோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஆரம்பிக்கும். அப்போது நாம் கொடுத்தது அப்படிங்கிறத அது வந்து உயர்வாகவும், அவர்கள் வாங்கியதை அது வந்து அந்த இகழ்வாகவும் சொல்வது போல சித்தரித்து இந்த இடத்துல சொன்னாங்க. சித்தரிப்புன்னு சொல்கிறது கூட தவறு தான். ஆனால் நிறைய நேரங்களில் நிறைய நபர்கள் அதான் செய்வாங்க. நாம் அதனால தான் டைகர் கிளப்பில் அப்படி ஒரு வழக்கத்தை நம்ம வைக்கிறதே இல்லை. இப்போது நிறைய பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கு நன்கொடை வருது. ஆனால் அந்த நன்கொடையை அன்றைய தினம் நம்ம வந்து செலவழிக்கிறோமா, இல்லை வேறு காரியங்களுக்கு அதை பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறது எங்களுக்குள் மட்டும்தான் இருக்கும். முக்கியமாக எனக்குள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு உதவுகிறோம் அப்படின்னா, அது எந்த குழந்தைக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை அப்படிங்கிறத நாம் நிர்ணயித்து முடிவு செய்து அது அந்த குழந்தைக்கு செல்லும். அது உங்களின் வாயிலாகவும் செல்லும். அதாவது நான் செய்வதோடு சேர்த்து நீங்களும் சேர்ந்து செய்யும் பொழுது அது ஒரு குழந்தையின் படிப்பு செலவுக்கு செல்லும், ஒரு குழந்தைகளுடைய தேவைகளுக்கு செல்லும். ஒரு குழந்தைக்கு ஒரு டியூஷன் தேவைப்படுகிறது, ஏழை குழந்தையாக இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்மளிடத்தில் கேட்குறாங்க, அவங்களுக்கு டியூஷனுக்கு கூட ஃபீ இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கான ஆண்டு கட்டணத்தை கூட நம்ம வந்து கட்ட முடியும். ஸோ கட்டுகிறோம். இப்போ இந்த குழந்தைக்கு தெரியாது, பிரபஞ்சம் அறக்கட்டளையின் வாயிலாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை நம்ம ஃபோட்டோ கூட எடுக்கிறதில்ல, யாருக்கும் அதை தெரியப்படுத்துகிறதே இல்லை. அந்த குழந்தைகளிடத்தில் நாம் பதிப்பது என்ன அப்படின்னா, இப்போ உனக்கு நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான் நம்ம கொடுப்பது. ஆனால் நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நாளை நீ படித்து உயர்ந்த நிலைக்கு வந்து இந்த பணத்தை கொண்டு உன்னுடைய நிலையில் யாரேனும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ கொடுத்து உதவணும், அவங்கள நீ உயர்த்தி அழகு பார்க்கணும். அதுதான் நீ திரும்ப எங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனாக இருக்க வேண்டுமே ஒழிய, நீனே எங்களுக்கு பதிலுக்கு நன்றி கடன் என்ன செய்வாய் அப்படின்னு அந்த விஷயத்தை நம்ம அவர்களிடத்தில் சொல்வதே இல்லை. அவர்களிடத்தில் சொல்வதெல்லாம், நாளைக்கு நீ வந்து இதுபோல் ஒரு சூழ்நிலையில் சிக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், அல்லது விலங்குகள் கூட ஆகட்டும், அவங்களுக்கு நீ என்ன உதவி பண்ண போகிற, ஆனால் பெருமைக்கு மட்டும் நீ எப்பொழுதுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் புகுத்துவோம். இப்போ போய் ஒரு குழந்தைக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோம், குழந்தைகளுடைய பள்ளிகளுக்கு நம்ம போய் பயிற்சி கொடுக்குறோம்னா, அந்த பயிற்சியோட முடிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகளிடத்தில் அவர்களுடைய உயர் கல்வியை பற்றி, அவர்களுடைய துறைகளை பற்றி, அவர்களுடைய உயர்வை பற்றி, இதுதான் அவங்களுடைய இலக்காக இருக்கணும். அந்த இலக்கை அடைந்தும் நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும், நீங்கள் பெருமை பேசுபவர்களாக இருக்கக்கூடாது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய டைகர் கிளப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து யாருக்கேனும் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். பிரபஞ்சம் அறக்கட்டளைக்கும் நன்கொடை அப்படிங்கிறது எல்லோருமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒவ்வொரு நாளிலும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த கொடுக்கப்பட்டதை நான் வந்து இங்கே வந்து நீங்கள் பதிலுக்கு ஆசீர்வதியுங்கள்ங்கிறது மட்டும்தான் சொல்லியிருப்பேன். அந்த பணம் யாரிடத்தில் சென்றது, யார் வந்து அதை பயனாளர்களாக பெற்றார்கள் அப்படின்னு எங்கேயும் ஒரு புகைப்படத்தை கூட நம்ம வந்து பகிர மாட்டோம். புகைப்படம் பகிர்கிறோம் அப்படின்னா எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு செயலை மட்டும்தான் நம்ம பகிர்வோமே ஒழிய, அந்த கொண்டாட்டத்தினுடைய நிகழ்வை மட்டும்தான் காட்டுவோமே ஒழிய, இன்னாருக்கு இன்னது நம்ம இன்னார் சார்பில் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி இவர்களிடத்திலும் அதை சொல்வதில்லை, அவர்களிடத்திலும் அதை நம்ம வந்து பகிர்வதில்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய பழக்கமாக இருக்கிறது. இப்போது நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம். நீர் அப்படிங்கிறது நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறத
நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த நீர் அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியம். அந்த அத்தியாவசியமான அந்த நீரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய உடல் நம்மளை கவனிக்கும். ஸோ உடலின் தேவை அப்படிங்கிறது உடலில் எப்படி உலகம் எப்படியோ உடலும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு நிலைகளில் சொல்லியிருப்போம். அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு. அதே போல் இந்த பூமி எப்படி நீரால் சூழப்பட்டிருக்கிறதோ அதே போல் தான் நம்மளுடைய உடலும் நீரால் சூழப்பட்டிருக்கிறது. நீர் தான் அதிகப்படியாக 70% அப்படிங்கிறது நீராக இருக்கிறது. இந்த நீர் அப்படிங்கிறது 70% உடலில் இருந்தாலும் நம்மளுடைய ஆற்றல் குறையும் போதெல்லாம் நீரின் அளவும் குறையும். அந்த நீரின் அளவு குறைவது அப்படிங்கிறது நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தாகம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தண்ணீர் பருகணும்னு தோணும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த நீரை எடுத்துக்கொண்டோமானால் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ஒரு சமநிலைக்கு வரும். நீரை நம்ம எடுத்துக்கொள்ளலை, நீர் நம்ம 2-3 நாட்கள் பருகலை அப்படின்னா உடல் நீர் நம்ம பருகலைனாலே உடல் பாதிப்பு அடைவதை நம்மளால் கவனிக்க முடியும். அப்போது நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆற்றலுக்கு தேவைப்படக்கூடியது. உணவு எப்படி அத்தியாவசியமோ அதை விட அத்தியாவசியமானது முதல் பகுதி அப்படிங்கிறது நீருன்னு சொல்லுவோம். அந்த நீரை நம்ம பருகும் பொழுது அதை கவனத்தில் வைத்து பருகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம நீரை பற்றி சொல்லுவோம். இப்போ நீர் பருகி முடிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பதிவிட போகிறோம் அப்படின்னா, எப்பொழுதும் போல் முதல் கேள்வி அப்படிங்கிறது நம்மளுடைய டிஏ ரிப்போர்ட்டு நேற்றைக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா? இது முதல் கேள்வி. நம்மளுடைய டிஏ ரிப்போர்ட் அப்படிங்கிறது நேற்றைக்கு நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா? இரண்டாவது கேள்வியை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் பிறந்த மாதம் எது? பிறந்த தேதி நான் கேட்கவே இல்லை. நீங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் நீங்கள் அனுப்பவே வேணாம். நீங்கள் பிறந்த மாதம் எது? இப்போ ஒரு சந்தேகம் வரும், தமிழா ஆங்கிலமா அப்படின்னு. ரெண்டுலையுமே குறிப்பிடுங்க. தமிழிலும் குறிப்பிடுங்கள், ஆங்கிலத்திலும் குறிப்பிடுங்கள். அதாவது தமிழில் அப்படிங்கிறது நீங்கள் ஜனவரின்னு தமிழில் எழுதக்கூடாது. அது நீங்கள் தை மாதமா, மாசி மாதமா, சித்திரை மாதமான்னு தமிழில் சொல்லணும். ஸோ நீங்கள் ஆங்கிலம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் டைப் பண்ணிக்கலாம். ஜனவரி மாதம், தை மாதம் அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ அல்லது ஜனவரி மாதம், மார்கழி மாதம் அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ இப்போது நீங்கள் குறிப்பிட வேண்டியது நீங்கள் பிறந்த மாதம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் குறிப்பிடுங்கள். ஸோ இதுதான் நாம் இன்றைக்கி நம்மளுடைய கருத்து பெட்டியில் நம்மளுடைய கருத்தாக பதிவிட போகிறோம். முதல் கேள்வி அப்படிங்கிறது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் அனுப்பிவிட்டீர்களா அப்படிங்கிறதும். இரண்டாவது கேள்வி, தாங்கள் பிறந்த மாதத்தை தமிழிலும் ஆங்கிலத்திலும் குறிப்பிடுங்கள். இந்த 2 கேள்விக்கும் விடையளித்து கொண்டே பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் நம்மளுடைய ஆடியோவை கேட்டு செய்துட்டு மீதம் இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகிறீங்க. உங்களுடைய விசுவலைசேஷன் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து நானே வழங்குகிறேன். உங்களுக்கு நீங்கள் எண்ணியது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நீங்கள் ஆடியோவை கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் மீதி இருக்கக்கூடிய இந்த ஆடியோவை கேட்க வாங்க. தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் குறிப்பிட வேண்டும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய 1400வது நாள் நிகழ்வு அடுத்த வாரத்தில் நம்ம கொண்டாட போகிறோம். நம்மளுடைய 1400வது நாள் நிகழ்வை நம்ம அடுத்த வாரத்தில் கொண்டாட இருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்கப்பட போகிறது. இந்த கொண்டாட்டத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்கப்பட போகிறது. ஸோ உங்களுடைய வாழ்த்து செய்தியை உங்களுடைய கருத்தாக, உங்களுடைய பின்னூட்டமாக, அதாவது ஃபீட்பேக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம். உங்களுடைய வாழ்த்து செய்தியை
உங்களுடைய ஃபீட்பேக்கோடு கலந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் டைகர் கிளப்பினால், 8 நடையினால், பிரபஞ்சம் அறக்கட்டளையினால் உங்களுக்கு கிடைத்த நன்மைகள், அதன் வாயிலாக தங்களது குடும்பத்தில் கிடைத்த மகிழ்ச்சி, ஆனந்தம், இவைகளை நீங்கள் தாராளமாக பகிரலாம். இது எங்களை நீங்கள் வாழ்த்துவது அப்படிங்கிறது ஒற்றை வார்த்தையில் முடிஞ்சிடும். ஆனால் இது மற்றவர்கள், ஏன்னா 1400ன்னு சொல்லும்போது அதை நிறைய நபர்கள் எட்டி பார்ப்பாங்க. 1400 நாளாக இவங்க என்ன செய்து கொண்டிருக்காங்க, எதை இவங்க சாதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கவனிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அவர்களுக்கு உங்களுடைய பலன்கள், அதன் விளைவாக உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதங்கள், இவைகளை கேட்கும் பொழுது அவர்களும் நம்ம இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம், அதுவும் இலவச பயிற்சி தானே, நம்ம ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு அவர்களும் முயற்சிப்பார்கள். அப்போது நீங்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து எங்கேயோ இருக்கிறவங்களை இயக்குவதற்கு ஒரு ஊக்க சக்தியாக அமைகிறீங்க. ஸோ உங்களால் இந்த உலகத்தில் இன்னும் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க பயன்பெற போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஊக்க சக்தியை உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இன்னும் 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 உயர்த்தும். ஸோ உங்களுடைய வாழ்த்து செய்தியோடு சேர்த்து உங்களுடைய பின்னூட்டங்களையும் நீங்கள் வழங்குமாறு எல்லாரிடமே கேட்குறோம். நீங்கள் கோஆர்டினேட்டர்களாக இருந்தாலும் சரி, கேப்டன்களாக இருந்தாலும் சரி, வைஸ் கேப்டன்களாக இருந்தாலும் சரி, நீண்ட நாள் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இன்று தான் இணைந்த ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக உங்களுடைய வாழ்த்து செய்தியை நீங்கள் தாராளமாக அனுப்புவீங்க. எல்லாருடைய வாழ்த்து செய்திகளும் நிச்சயமாக ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் குறிப்பிட்டு, நீங்கள் அந்த ஆடியோவை நீங்கள் நம்மளுடைய ஃபேமிலி டீம் உறுப்பினர் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுடைய எண், அதாவது 7845267434 7845267434 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய ஆடியோ மெசேஜை நீங்கள் தாராளமாக குறைந்தபட்சம் 3 நிமிடம், அதிகபட்சம் 5 நிமிடமாக வைத்து நீங்கள் பதிவு செய்து அனுப்பலாம். அந்த ஆடியோக்கள் நிச்சயமாக முழுமையாக ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் குறிப்பிட்டு, நீங்கள் யார், நீங்கள் எந்த கிளப்பில் இருக்கிறீங்க, எத்தனை நாட்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் குறிப்பிடுங்க. குறிப்பிட்டுட்டு உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை தாராளமாக குறிப்பிட்டு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் ஏன்னா உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் அடைந்திருக்கும். நாங்கள் எதையுமே சொல்கிறதே இல்லை, ஆனால் உங்களுடைய பலனின் வாயிலாக நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக அமையும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு ஃபீட்பேக்கையும், ஒவ்வொரு வாழ்த்தையும் நம்ம ஒளிபரப்புவோம். ஸோ நீங்கள் அதை மறவாமல் நம்மளுடைய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுடைய எண்ணுக்கு அனுப்பி வையுங்கள் அப்படிங்கிறத நினைவூட்டி, தொடர்ந்து இடைவேளைக்கு முன்பாக நம்ம கேட்ட அந்த ஆடியோவில் அம்மா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது உள்வாங்கப்பட்டிருக்கும். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா கொடுக்குறதே வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்மளுடைய பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நிறைய நபர்கள் தங்களுடைய ஸ்டேட்டஸில் வைப்பதாகட்டும், தங்களுடைய ஃபேஸ்புக்கில் அதை பகிர்வதாகட்டும், இது நிறைய நபர்கள் செய்கிறாங்க. அதை அறியாமல் தான் செய்கிறாங்க. இனி இது மாதிரி கேள்விப்படும் போது, உணரும் பொழுது, புரியும் பொழுது அவர்கள் இனி வரும் காலங்களில் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் எண்ணிக்கொள்ளணும். ஸோ நாம் இதை பிறரிடத்தில் சொல்லலாம், ஆனால் அவர்களுக்கு அது புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஏன் நான் நல்லது செய்கிறத இப்போ நீங்கள் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி தோணும். நான் நல்லது செய்கிறத பார்த்து நிறைய பேர் நல்லது செய்வாங்கள்ல அப்படின்னு. அது அப்படி அல்ல. நாம் நல்லது செய்வது அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அவங்க சொன்னது போல் அந்த குழந்தைகளுக்கு நீடாக இருக்கணும், தேவையாக இருக்கணும். எது தேவைங்கிறத நம்ம உணர்ந்து அதை கொடுக்கணும். இப்போ உணவளிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பலமுறை சொல்லியிருப்பேன். உணவளிப்பதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் நாம் நமக்கான நாளில் போய் அந்த குழந்தைக்கு வம்பாக வீம்பாக அந்த உணவை கொடுப்பது அப்படிங்கிறது, நாம் மகிழ்வாக இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தானே ஒழிய, அதே உணவை நம்ம அந்த இடத்துக்கு செல்லாமலேயே நம்ம சார்பாக போயிட்டால் கூட நம்ம முகம் தெரியாமல் அவங்க நம்மளை வாழ்த்துறாங்கல்ல, அந்த வாழ்த்து தான் நம்மளுக்கு நிறைய பன்மடங்காக பெருகும். அதை விடுத்து நாம் சென்று சேர்ந்து இருந்து புகைப்படம் எடுத்து அந்த புகைப்படத்தை நம்ம பகிர்ந்து அதை நிறைய நபர்கள்ட்ட பெருமையாக சொல்வது அப்படிங்கிறது, அந்த பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் அந்த இடத்துல அந்த அம்மா குறிப்பிடுவது. பெருமை அப்படிங்கிறது நமது மனதிற்குள்ளே இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்வு இருக்கணும். அதுக்காக நம்ம அந்த மருத்துவர்களை குறிப்பிடுவோம் அல்லவா. இப்போ எல்லாரும் தொழில் தொடங்கும் பொழுது, இப்போ நம்மளுடைய தொழில் அப்படின்னு வைத்துக்கொள்வோமே, எங்களுடைய தொழிலை தொடங்கும் போது நிறைவாக இருக்கணும், நிறைய பேருக்கு இது போய் சேரணும், நிறைய பேருக்கு பசி ஆறணும், ஸோ அதன் வாயிலாக வருமானம் பெருகணும், இப்படி நம்ம எண்ணுவோம்.
மருத்துவர்கள் அப்படி எண்ணுவார்களா அப்படின்னா, நிறைய நபர்கள் அப்படி நோயாளியாக வரணும், அவர்களுக்கு நான் வந்து சிகிச்சை அளிக்கணும், அவர்கள் வாயிலாக எனக்கு வருவாய் கிடைக்கணும் அப்படின்னு எண்ணுவார்களான்னா, நிறைய பேர் அறியாமல் அப்படி தான் செய்வாங்க. அப்போ நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும், பிறர் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மருத்துவர்களிடத்தில் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தை சொல்லுவாங்க. அதே போல தான் நாம் வந்து ஒரு மனநிறைவு அப்படிங்கிறது ஏற்படுவதற்காக அவர்கள் எல்லோரும் எப்பொழுதுமே வறுமையிலே இருக்க வேண்டும். அந்த வறுமையின் காரணமாக நாம் அவர்களுக்கு நிறைய கொடுத்து கொண்டே இருக்கணும்னு நம்ம எண்ணக்கூடாது. நாம் அவர்களை உயர்த்தி அவர்களுக்கு இந்த உலகத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டி அவர்கள் அதன் வாயிலாக அவர்கள் அந்த முன்னேற்றத்தை அடைந்து அதன் பிறகு அவர்கள் வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு முகம் தெரியாதவங்களுக்கு அவங்க அதை வழங்கணும், திரும்ப வந்து உதவணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்க வேண்டுமே ஒழிய நாம் அதில் பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிறந்தநாள் அப்படிங்கிற அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது ஹாப்பி பர்த்டேன்னு எழுதி அதையே வெட்டுறீங்க, ஹாப்பிங்கிற வார்த்தையவே வெட்டுறீங்க, மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை எப்படி வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பர்த்டேங்கிற வார்த்தையை எப்படி வெட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சென்டிமெண்டலாக சொல்கிறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு கூட வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் எழுதுவது அப்படிங்கிறதும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நம்மளுடைய டைகர் கிளப்பில் நாம் கொண்டாடக்கூடிய பிறந்த தினங்கள் அப்படிங்கிறதெல்லாம் முழுக்க அந்த மைசூர் பாகுலேயே செஞ்சுருப்போம் அல்லது சர்க்கரை பொங்கல்லே செஞ்சுருப்போம். அதை நம்ம வந்து எல்லாருக்கும் ஊட்டி இனிப்பை ஊட்டி நம்ம வந்து சந்தோஷத்தை கொண்டாடுவோம். இப்போ அதுவுமே நம்மளோட அது ஒத்துப்போவது போல் இருக்கிறது. ஸோ இதிலெல்லாம் இருந்து நம்ம ஏன்னா இன்றைக்கி உலகம் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, உலகத்தோடு நாமும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எண்ணம் நமக்குள்ளே பதிவாயிடுச்சுன்னா, ஹாப்பியவே நம்ம வெட்டுறோமே அப்படிங்கிற மாதிரி பதிவாயிடுச்சுன்னா, ஒரு விளக்கையே அணைக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி பதிவாயிடுச்சுன்னா, ஏன்னா நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போது எல்லா மதத்திலும் பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றுவார்கள் அல்லது மெழுகுவர்த்தி ஏற்றுவார்கள். எங்கேயாவது அதை அணைப்பார்களா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த பர்த்டேக்கு மட்டும் ஏன் அதை அணைச்சி கொண்டு வந்தாங்கங்கிறது தெரியல. எப்போதுமே ஒரு இருளில் வெளிச்சம் வருவது அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தோஷத்தை தரும். இப்போது சன்ரைஸ் நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை ஏன் தருது? இருளாக இருக்கக்கூடிய பூமியில் ஒரு வெளிச்சம் தென்படும் பொழுது நமக்கு அது மிகுந்த மகிழ்வை தரும். அதே நேரத்தில் வெளிச்சத்தை உடனடியாக இருள் கவ்வுவது போல் அதை உடனடியாக அணைப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒரு அச்சத்தை தரும். ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள்னால் அதுக்கு முந்தைய எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி காட்டில் வாழ்ந்ததுனால அந்த இருள் அப்படிங்கிறது ஒரு பயம். அப்போது நம்மளுடைய ஜீனில் நம்மளுடைய குரோமோசோமில் ஏற்பட்ட ஒரு விளைவு இன்றைக்கி வரைய இருள் என்றால் பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. அப்படி அதை இருளாக்கி நம்ம கொண்டாடணுமா அப்படிங்கிற மாதிரி அம்மா கூடுதலாக ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கான கருத்தையும் நான் உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன். நீங்களே சொல்லுங்கள். நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றி நாம் கொண்டாடுவது சிறந்ததாக தெரிகிறதா அல்லது மெழுகுவர்த்தியை அணைத்து நாம் கொண்டாடுவது சிறந்ததாக சரியானதாக தோன்றுகிறதா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய கருத்து பெட்டியில் தாராளமாக கருத்தாக சொல்லலாம். இந்த அற்புதமான ஆடியோவின் வாயிலாக நாம் குழந்தைகளை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறதும், நாம் பிறந்த தினங்களை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதும், நாம் அந்த ஆதரவற்றோர்களோடு நான் பெரியவங்களையும் சேர்த்து சொல்கிறேன், அவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கு நாம் முனைப்போடு இருக்கணும், அவர்களிடத்தில் அன்பை பகிர்வதற்கு நாம் முனைப்போடு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அற்புதமான செய்திகளை நமக்கு பகிர்ந்தளித்தார்கள் அம்மா ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது நன்றிகளை தெரிவித்து இந்த அற்புதமான ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் சந்திரவாசிகி ஃப்ரம் திருச்சி, கோஆர்டினேட்டர் சிவகங்கை மற்றும் மதுரை டைகர் கிளப் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இப்போது அற்புதமான ஒரு ஆரோக்கிய குறிப்பு கேட்க போகிறோம். இந்த அற்புதமான ஆரோக்கிய குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர். இவங்க கோயம்புத்தூர் டைகர் கிளப்பில் வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்கட்டும், ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் வைத்து
நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் லக்ஷ்மி ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இந்த ஆரோக்கிய குறிப்பு ஆடியோவை தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வரும். ஸோ அந்த ஆடியோக்கான விளக்கத்தை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வாங்க அந்த ஆரோக்கிய குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். முதல்ல நோய் எப்படி எந்த இடத்திலே இருக்கிறது, இது ஏன் வந்தது என்பதை பற்றிய தெளிவிருந்தால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த உடல் பரிணாம வளர்ச்சியில் அல்லது இறைவனுடைய படைப்பில் மிகச் சரியாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலுக்கு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள தெரியும். இப்ப நம்ம கையில ஒரு சின்ன காயம் பட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே, ஒண்ணு இல்லாட்டினாலும் அது ஆறிவிடும். அந்த ஆத்துறது யாரு? சரி, கொஞ்சம் யோசிச்சுப்போமே. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மூச்சு விடுற வேலையை யார் எடுத்துக்கிட்டு செய்துகிட்டு இருக்கிறா? நம்மளோட அறிவா? ஒருவேளை இறைவன் நம்மளை படைச்சு ஒழுங்கா மூச்சு விட்டுக்கோ அப்பதான் உயிரோடு இருப்ப அப்படின்னு அனுப்பியிருந்தாருன்னா உலகத்துல யாருமே உயிரோடு இருக்க முடியாது. எல்லாரும் மறுநாள் காலையில செத்து போய் கடவுள்கிட்ட நிக்கணும். அவர் கேட்பாரு, என்ன ஆச்சுன்னு. தூங்கிட்டேன், மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப நீங்க தூங்கும் போது உங்க மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கிறது யாரு? உங்களுடைய உணவு ஜீரணமாகறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இந்த இருதயம் துடிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இந்த சுவாசப்பை, இந்த லங்ஸ் இயங்கிறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய கல்லீரல், மண்ணீரல், கணையம் இவற்றெல்லாம் இயங்கிறதுக்கு உங்க அறிவு சம்பந்தப்பட்டதா? நீங்க யோசிக்கிறீங்களா? நீங்க அதை இயக்கிக்கின்றீங்களா? எனவே முதலில் ஒரு விஷயத்தை நீங்கள் உணர வேண்டும். அது என்னன்னா, உடல் ஒருபோதும் தவறு செய்யாது. இட்ஸ் சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு ஒரு பேராற்றல் இருக்கிறது. அது இறைவனின் படைப்பிலே இருந்தாலும் சரி, பரிணாம வளர்ச்சியில் இருந்தாலும் சரி, அது ஒரு பேராற்றல். அந்த ஆற்றல் ஏன் நோய்வாய்ப்படுகிறது? தன்னைத்தானே இயக்கிக் கொள்ளக்கூடிய இந்த உடல் எப்படி நோய்வாய்ப்படும்? நம்முடைய அறிவிலே எங்கேயோ தவறு செய்துவிட்டோம். நாம் சரியாக இந்த உடலை புரிந்து கொள்ளவில்லை. இந்த உடல் நம்முடைய பேசிக்கொண்டே இருக்கிறது, உரையாடிக்கொண்டே இருக்கிறது. பசிச்சா சொல்லும், தாகம் எடுத்தா சொல்லும், குளிர்னா சொல்லும், சூடா இருந்தா சொல்லும், மலம் வந்தா சொல்லும், மூத்திரம் வந்தா சொல்லும். உடம்பு வலிக்குதுன்னா அது ஒரு பொருளை சொல்லுகிறது, ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த உடல் உரையாடலை, இந்த உடல் சொல்வதை கேட்டால் போதும் நிச்சயமாக நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த உடல் சொல்றதை யாருமே கேட்கறது இல்லை. அதை ஒரு ஜட பொருளாக இருக்கிறார்கள். யாருக்கு அறிவு கூட நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு அறிவு கூடவா? இந்த உடலுக்கு அறிவு கூடவா? நம்மளோட அறிவுக்கும் நாம கற்ற கல்விக்கும் இந்த உடல் இயக்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ இந்த உடலுக்கு எப்படி காருக்கு எப்போ பெட்ரோல் போடுவீங்க? அது இண்டிகேஷன் வரும்போது தானே பெட்ரோல் கொடுக்குறீங்க. நீங்க பாட்டுக்கு பெட்ரோலை பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களா? அது வேஸ்ட் ஆயிடும் இல்ல? அந்த மாதிரி இந்த உடல் இயங்குவதற்கு எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் என்ற ஒரு விஷயத்துல தெளிவு இருந்தால் போதும். இந்த உடல் நோய்வாய்ப்படாது. இந்த உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூன் சிஸ்டம் இருக்கு. அது நீங்க உருவாக்குனதல்ல. அந்த இம்யூன் சிஸ்டத்தை கெடுக்கிறதே இந்த ஒரு ஓட்டை தான். இது வழியா என்ன போகுதோ அதுதான் இந்த உடலாக மாறுகிறது. வாட் யூ ஈட் becomes your body. அப்போ இங்க என்ன பேசுறோம், என்ன சாப்பிடுறோம், எப்போ சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், இந்த ரகசியத்தை புரிஞ்சு கொண்டா போதும். எப்போ தண்ணி குடிக்கணும், எப்படி குடிக்கணும், எவ்வளவு குடிக்கணும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த உடல் எத்தனை மணிக்குள்ள சாப்பிட்டுறணும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த உடல் நோய்வாய்ப்படுவதற்கு
மனிதர்களுடைய அறியாமைதான் காரணமாக இருக்கிறது. அதை ஒரு நீண்ட விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. உடல் பேரறிவோடு இயங்குகிறது. நாம் முட்டாள்தனமாக இயங்கி இந்த உடலை கெடுத்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.